வணக்கம் குழந்தைகளே. இந்த வீடியோவில் நம்ம 3ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் 2வது பருவத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படிங்கிற ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த கதையில் தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையில் சண்டை வந்துடுது. யார் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு சண்டை வந்துடுது. கடைசியில் யார் பெரிய ஆள் அப்படிங்கிறது நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த வகையில் ஒரு வித்தியாசமாக இந்த கதையானது முடிக்கப்பட்டிருக்கு. வாங்க கதைக்குள்ளாக போவோம். ஒரு காட்டில் மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் விவாதம் நடந்தது. ஒரு காட்டில் மரங்கள் இருக்குது, விலங்குகளும் இருக்குது. ரெண்டுக்கும் இடையில் ஒரு விவாதம் தொடங்கியது. தாவரங்கள் சொல்லுது, அதாவது மரங்கள் சொல்லுது, நாங்கள் தான் எல்லாருக்கும் அதிகமாக பயன்படுகிறோம், ஆகவே உங்களை விட நாங்கள் தான் உயர்ந்தவர்கள். மரம் விலங்குகளை பார்த்து சொன்னது, தாங்கள் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி. விலங்குகள் விடுமா? சிங்கம் சொல்லுது, எங்களால் தான் நீங்கள் பாதுகாப்பாக வளர்கிறீர்கள், ஆகவே நாங்கள் தான் உயர்ந்தவர்கள். உடனே தாவரம் சொல்லுது, யார் உயர்ந்தவர் என ஒரு போட்டி வைத்து பார்த்து விடுவோமா? விலங்குகளும், ஓ நாங்கள் தயார், என்ன போட்டி சொல்லுங்கள். உடனே தாவரம் சொல்லுது, ஒரு மாதத்திற்கு நீங்கள் எல்லாம் இந்த காட்டை விட்டு வெளியே சென்று வசிக்க வேண்டும். அந்த மரம் சொல்லுச்சு, ஒரு மாதத்துக்கு விலங்குகள் எல்லாமே இந்த காட்டில் இருக்கக்கூடாது, எல்லாம் இந்த காட்டை விட்டு வெளியே போய் வாழணும். உடனே விலங்குகளும், அங்கே முயல் சொல்லுது, சரி இப்போட்டிக்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் என்று. எல்லா விலங்குகளும் பாலைவனம் நோக்கி சென்றன. இந்த விவாதத்தினுடைய முடிவாக விலங்குகள் தாவரங்களினுடைய சவாலை ஏற்றுக்கொண்டு அவை பாலைவனத்துக்கு போகின்றன. சரி, யார் ஜெயிக்க போகிறான்னு பார்ப்போம். குழந்தைகளே, நீங்கள் யார் ஜெயிப்பான்னு நினைக்கிங்க? தாவரங்களா விலங்குகளா? பார்ப்போம் என்ன நடக்குனி. மான் சொல்லுது, பாலைவனத்தில் மரங்கள் இல்லாமல் குளிர்ச்சி இல்லையே, ஒரே வெப்பமாக இருக்கிறதே. முயல் அங்கேருந்து சொல்லுது, எனக்கும் எந்த கிழங்கும் காயும் கிடைக்கவே இல்லையே. அதாவது விலங்குகளுக்கு மரம் இல்லாமல் அந்த பாலைவனத்திலே ஒரு நிழல் கிடைக்கல, குளிர்ச்சி கிடைக்கல, காய் கிடைக்கல, கிழங்கு கிடைக்கல, பழம் கிடைக்கல. கடைசியாக பாருங்க, திடீரென ஒரு நாள் பாலைவனத்தில் வேட்டைக்காரர்கள் வந்து விலங்குகளை வேட்டையாடினர். ஐயோ பாவம். சிங்கம் சொல்லுது, ஐயோ நாங்கள் எப்படி தப்பிப்பது? புலி சொல்லுது, மரங்களுடன் இருந்தால் தப்பித்திருக்கலாம். இப்போ தான் விலங்குகள் உணர்ந்து கொள்ளுது, ஐயோ மரங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு இடையில ஓடி தப்பிச்சிருக்கலாமே, இப்போ வெட்ட வெளியில் நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி நினைக்குது. வேட்டைக்காரர்கள் வேட்டையாடிய விலங்குகளை தூக்கி சென்றனர். மீதி விலங்குகள் ஒன்று கூடின. நாம் பாதுகாப்பான காட்டை விட்டு வந்தது தவறு, மீண்டும் காட்டுக்கு செல்வோம் என்று முடிவெடுத்தன. சரி குழந்தைகளே, நீங்கள் இந்த சூழ்நிலையில் என்ன யோசிக்கீங்க? தாவரங்களை விட்டு மரங்கள் வேண்டாம், காடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலங்குகள்லாம் வந்துட்டு பாலைவனத்தில் வாழும்போது தான் அதனுடைய கஷ்டத்தை அது உணருது. கடைசியில் வேட்டைக்காரர்கள் வரும்போது அந்த துன்பத்தினுடைய உச்ச நிலையை அடைகின்றது. தப்பிக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது ஐயோ காட்டுக்கே போயிருவோம் அப்படின்னு சொல்லி நினைக்குது. நீங்கள் என்ன நினைக்கிங்க? தாவரங்கள் பெருசா, விலங்குகள் பெருசா? சரி, இந்த கதை இன்னும் முடியலை, இருக்கு, வாங்க. விலங்குகள் இல்லாத நேரத்திலே காட்டுக்குள் புகுந்த மனிதர்கள் மரங்களை வெட்டினர். விலங்குகளுக்கு தான் இந்த நிலைமை அப்படின்னு சொன்னால், காட்டில் இருந்த மரங்களுடைய நிலைமையை பாருங்க. அங்கேயும் இந்த விலங்குகள் இல்லாததால மரம் வெட்டிகள் சுதந்திரமாக பயமில்லாமல் காட்டுக்குள் போன. வெட்டிய மரங்களை எல்லாம் எடுத்து சென்றனர். இப்போ விலங்குகள் திரும்பி வருது. வெட்டப்பட்ட மரங்களை பார்த்து திரும்பி வந்த விலங்குகள் அதிர்ச்சி அடைந்தன. மரங்களே, உங்களுக்கு என்னவாயிற்று? மரங்கள் சொல்லுது, நீங்கள் இல்லாத நேரத்தில் சில மரங்களை மனிதர்கள் வெட்டி எடுத்து செஞ்சு விட்டனர். இப்போ மரங்கள் விலங்குகளில் சிலதை காணுங்கிறத பார்த்துட்டு, எங்கே சில நண்பர்களை காணோம். மான் பதில் சொல்லுது, பாலைவனத்தில் இருந்தபோது எங்களோடு சிலரை வேட்டையாடி செஞ்சு விட்டனர். உடனே மரம் சொல்லுது, ஆமாம் நண்பர்களே, நீங்கள் இருந்தால்தான் எங்களுக்கும் பாதுகாப்பு. உடனே மான் சொல்லுது, எங்களுக்கு உணவு, தண்ணீர், பாதுகாப்பு எல்லாம் காட்டில் தான் கிடைக்கிறது. நம்ம நினச்சிருப்போம் முதல்ல தாவரங்கள் தான் பெருசு, தாவரங்கள் இல்லாமல் விலங்குகள் வாழ முடியாதுன்னு நினச்சிருப்போம். ரெண்டாவது, விலங்குகள் தான் பெருசு, விலங்குகள் இல்லாமல் மரங்களால் தனியாக பாதுகாப்பாக வளர முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சிருப்போம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், ரெண்டு பேருமே, தாவரங்கள் இருந்தால்தான் விலங்குகளுக்கு உணவு, விலங்குகள் இருந்தால்தான் தாவரங்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ரெண்டு பேரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றாதான் இந்த உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கு யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை, அனைவரும் சமமானவர்களே, எல்லாரும் ஒற்றுமையாக வாழ்வோம். இப்படியாக கதை முடிகிறது. இந்த கதையினுடைய நீதி கருத்து என்ன? ஒற்றுமையே வலிமை என்பதாகும். நன்றி.